சிவகார்த்திகேயன் இப்போ நமக்கே தெரியும். தமிழ் சினிமாவில் சம்பளம் வாங்குகிற மிகப்பெரிய ஹீரோக்கள், அதாவது 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள்னால் அது வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த 4 பேர் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் மற்ற ஹீரோக்கள்லாம் 100 கோடிக்குள்ளே தான் வாங்குறாங்க. இதில் மிக முக்கியமாக இந்த 100 கோடிக்குள்ளே சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள்லேயே நம்பர் 1 ஹீரோ யார் அப்படின்னா அது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அவருடைய ராயன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து 50 கோடி சம்பளமாக உயர்த்திட்டாரு. சூர்யா, விக்ரமுக்கு அவ்வளவு சம்பளம் கிடையாது. 2 பேருமே கடந்த 10 வருடங்களாக பெரிய ஹிட்டு கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்பளத்தை வந்து 15 to 20 இது ரேஞ்சில் தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் நடிக்கிறதெல்லாம் வந்து மீடியம் பட்ஜெட் படங்கள் தான் அவரால். அதனாலேயே அவருக்கு இந்த பேண்டியா படம் பண்ணணும் அப்படிலாங்கிறது அவர் எண்ணம் கிடையாது. மகாராஜா மாதிரி ஒரு நல்ல திரைக்கதை உடைய படங்களை தான் அடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஸோ அவர் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற புறநானூறு படத்துக்கு சுதாகரா இயக்கத்தில் உருவாகில அந்த படத்துக்கு சம்பளமாக 75 கோடி கேட்டாராம். அதாவது தனுஷ் 50 கோடி வாங்குறாரு, சிம்பு வந்து 30 கோடி வந்து கேட்குறாரு. பட் அது ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தனுஷை தாண்டிய சம்பளம்னா 75 கோடி தான் கேட்கணும்னு நினச்சி கேட்குறாரா, இல்லை அமரன் படம் மெகா ஹிட் ஆனதால் தன்னுடைய சம்பளம் நியாயமான சம்பளம் தானே அப்படின்னு நினச்சிட்டு சிவகார்த்திகேயன் கேட்குறாரா அப்படின்னு தெரில. ஆனால் இதை கேட்ட நம்ம தயாரிப்பு குழு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சார் இந்த 75 கோடிலாம் வந்து ரொம்ப அதிகம் சார், நீங்கள் அமரன் படம் ஓடுறதை வச்சு கேட்குறீங்க. அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த படத்தில் நடிங்க, இந்த படம் வந்து வெற்றி ஆகட்டும். ஸோ இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேலரியாக வாங்கிக்கிங்க, அதாவது லாபத்தில் பங்கு ஷேராக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல சிவகார்த்திகேயனுக்கும் அது சரின்னு பட அது ஓகே சொல்லிட்டாராம். ஸோ இப்போது 75 கோடி கேட்டு அதை ஷேரில் வாங்கிக்கிங்க, அது எவ்வளோ வந்தாலும் சரி அப்படின்னா, ஒருவேளை சுதா கொங்காராவோட அந்த படம் புறநானூறு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, அமரன் படத்தை விட மிகப்பெரிய வெற்றி ஆச்சு அப்படின்னா அவருடைய ஷேரே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட் வரும். ஸோ அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு 100 கோடியை கூட சிவகார்த்திகேயன் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புறநானூறு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் மட்டுமே அவருடைய 100 கோடி கனவு சாத்தியம். இல்லை அப்படின்னா அந்த 75 கோடிங்கிறதே அதிகம் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.